காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு பயன்படுத்துவதற்காக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட புதிய சோமஸ்கந்தர் சிலையை தங்களிடம் திரும்ப ஒப்படைக்க கோரி கும்பகோணம் நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மனு தாக்கல் செய்தது. 8.7 கிலோ தங்கம் இருப்பதாக கூறி முறைகேடாக செய்யப்பட்ட இந்த புதிய சிலையை கொடுக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அவசரமாக உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் மனு தாக்கல் செய்து முறைகேடாக செய்யப்பட்ட புதிய சிலையை கோவிலுக்கு எடுத்து வர முயற்சி மேற்கொண்டது இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் வழக்கு விசாரணை வருகிற வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து திருவிழா பாதிக்கும், பக்தர்கள் ஏமாற்றமடைவார்கள் என்றெல்லாம் கூறி முறையிட்டதால் திங்கட்கிழமையே மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை வழக்கு விசாரணையின் போது திருவிழாவிற்கு புதிய சிலையை எடுத்து வர அனுமதி மறுத்த நீதிபதிகள் பழைய சோமஸ்கந்தர் சிலையையே பயன்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டதால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். நீதிமன்ற தீர்ப்பு ஃபேக்ஸ் மூலம் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை காலை அடிபந்தம் செய்து பூஜைக்கு சோமஸ்கந்தர் சிலையை தயார் செய்திருக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் காலம் தாழ்த்தினர். திருவிழா நாளன்று காலை 11 மணிக்குத்தான் உதவி ஆணையர் ரமணி கோவிலுக்கு வந்தார். சிலை முறைகேடு வழக்கில் தொடர்புடைய கோவிலின் செயல் அலுவலர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பழைய சிலை பயன்பாட்டிற்கு வந்தால் புதிய சிலையின் முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டு விடுமே என்று எண்ணி பயந்து பழைய சிலையை தயார் செய்யாமல் நேரத்தை வீணடித்தனர். மாலை நேரத்தை தொட்டபோதும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் பழைய சோமஸ்கந்தர் சிலையை தயார் செய்யாமல் அப்படியே வைத்திருந்ததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 36 மணி நேரத்திற்கும் பின்னரும் சிலையை தயார் செய்துவிடக் கூடாது என்பதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உறுதியாக இருந்ததால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர உபயதாரர்கள் ஆயத்தமானார்கள். திருவிழாவை காரணம் காட்டி முதலில் வழக்கை விரைந்து விசாரிக்க அவசரப்படுத்திய அறநிலையத்துறை அதிகாரிகள் உத்தரவு சாதகமாக வரவில்லை என்றதும் சோமஸ்கந்தர் தரிசனம் மக்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் தீவிரம் காட்டியது பக்தர்களையும் சிவனடியார்களையும் கடும் கோபம் கொள்ள செய்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.